அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ 30/6/2024 முடியும் வரை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனின் முயற்சியால் புதிய கதவு திறக்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன, ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக, புதன் பெயர்ச்சி காரணமாக ஜூன் 30 முடிவதற்குள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது பல்வேறு வகையான மாற்றத்தை வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் மேசராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தைரியாதிபதியும் ரூணர் ரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக மேசராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதன் செயல்படுகிறாருங்க. தற்போது அவர் மிகவும் வலுவாக 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் ஜூன் 30 முடியும் வரை ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாயை புதனின் பார்வையில் சமகிரகமாக பார்க்கிறாருங்க புதன். ஆனால் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருக்கிறார். இருந்தாலும் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் செயல்படுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். அவர் ஆட்சி பலம் பெற்று 3ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக முடிப்பதற்கான சூழல் உண்டு. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்ல எழுந்து நிற்கக்கூடிய வலுவான ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான பணிகளில் இனி இவனுடைய நிலைமை முடிந்தது, ஏனென்றால் மிகவும் மோசமான இடத்திற்கு சென்று விட்டான், இவனால் எந்திரிக்கவே முடியாது என்று சொல்லப்பட்ட பல விஷயங்கள்ல ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதனின் முயற்சி என்பது பல்வேறு வகையான சிக்கல்களிலிருந்து வெளிவருவதற்கான சிறப்பான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. புதனின் முயற்சியால் புதிய கதவுகள் பல வழிகளில் திறக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது புதன் தனது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறாருங்க. பாக்கியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் இயற்கையிலேயே சுப கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். ஆனால் அபசு கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் பெற்றவராகவும் இருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட வித்யாகாரகரான புதன் கல்விக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறார். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக செயல்படக்கூடியவர் தான் வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன். அவர் மிக வலுவாக இருந்தால் மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமங்கள் போன்றவற்றை கூட சாதாரணமாகவும் எளிதாகவும் கடந்து தங்களுடைய வாழ்வில் நல்ல பலனையும் முன்னேற்றத்தையும் வலுவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அவர் சாதகமற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் பல்வேறு வகையான சங்கடங்கள் சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் நவ கிரகங்கள்ல 8 கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் கூட வித்யாகாரகரான புதன் ஒருவர் சாதகமாக இருந்தாலே போதும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது அந்த பிரச்சனையை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகத்தை கொடுக்குங்க. மிக சாதுரியமான செயல்பாட்டை வெளிப்படுத்தும். எனவேதான் புதனின் அமைப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது தற்போது அவர் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் குரு தனஸ்தானமாகிய 2இல் வலுவாக வேற்றிருக்கிறார். சனி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த 2 கிரக நிலைகளுமே மிக சாதகமாக வலம் வருவது மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமான வளர்ச்சியை பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்துல புதனின் முயற்சியால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். திருமணம், சீமந்தம், வளகாப்பு, காதுகுத்து, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான யோகம் நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் புதனின் முயற்சியால் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சொந்த வீடு வாங்கக்கூடிய முயற்சியிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக
தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. உத்தியோக ரீதியாக சனி குரு உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வந்து கொண்டிருக்கும் போது புதன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் வீழ்வேன் என்று நினைத்த விஷயங்கள்ல கூட எழுந்து நிற்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை உத்தியோக ரீதியான பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உங்களுடைய கடின உழைப்புடன் சேர்த்து சுமார்ட்டாக சிந்தித்து செயல்படுவதற்கான யோகத்தை அபரிவிதமாக கொடுக்கிறார் வித்யாகாரகரான புதன். நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் கை கொடுக்கிறது. எனவே புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் மனதிற்கு பிடித்த புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உட்பட உத்தியோக ரீதியாக நல்ல மாறுதல்கள் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபம் ஒரே சீராக இருக்கும். நிதி சார்ந்த பிரச்சனைகள், பல்வேறு வகையான கருத்து வேறுபாடு, சக கூட்டாளிகளிடம் இருக்கக்கூடிய மனக்கசப்பு போன்ற அனைத்திலும் நல்ல சுமூகமான சூழல் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் புதனின் முயற்சியால் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது ஏற்றுமதி இறக்குமதி துறை உட்பட எந்த விதமான தொழில் துறையாக இருந்தாலும் இந்த தருணத்தில் விஸ்தரிப்பு திட்டங்களை மிக சிறப்பாக மேற்கொள்ளலாங்க. நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெற்று தருகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் புதனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். கலைத்துறைக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கை நழுவி சென்றுவிடும் என்ற நினைத்த வாய்ப்புகளை கூட மிக சிறப்பாக தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. நீங்கள் இந்த தருணத்துல அரசியல் ரீதியான பிரவேசத்தையும் மேற்கொள்ளலாம். அவையும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அனுகூலமாக சுக்கிரன், சனி, குரு உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தசாபுத்திகள் ஜனனகால அடிப்படையில் வலுப்பெற்றிருந்தால் நிச்சயமாக மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான எதிர்காலமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கல்வியில் ஞானம் மேனோங்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறது. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். ஏனென்றால் ராசியின் அதிபதி ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். வித்யாகாரகரான புதன் 3 தைரியத்தை வரவழைக்கிறாருங்க. எனவே துணிச்சலுடன் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதன் 3 வலம் வருவதால் பெண்மணிகளுக்கு தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும். எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். இதனால் இல்லத்திலும் சரி, குடும்பம், தொழில், வியாபாரம் என அனைத்திலும் பெண்மணிகளுக்கு மிக சிறப்பான முன்னேற்றமும் மன நெகிழ்வை சந்திப்பதற்கான யோகமும் நிச்சயமாக வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி புதனின் முயற்சியால் நல்ல பல வெற்றியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.